Audio Jungle. Audio Jungle. I will run, I will climb, I will. மைப்படுவதாக இந்த 4 திவசம் சில கடந்த திவசத்தை ஆராதிக்கும்படியாக நமக்கு பாராட்டியிருக்காங்க செய்வதற்காக கருத்தை துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன். நாங்கள் முழுவதும் கர்த்தாவை நடத்தினார் பாதுகாத்தார் கருத்தை தேடுவோம் ஆராதித்தோம். நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்வார்கள் ரசனைக்காக வாசித்துக் கொள்ளலாம். சேர்த்துக்கிறதும் 30 அதனுடைய 18வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சேர்த்துக்கிறது 30 அதனுடைய 18வது வசனம். அப்படி வாசித்த வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய தலைகளை தாழ்த்தி இந்த ஓய்வு நாள் ஆராதனையில் கற்று நம்ம இந்த இடத்துல கத்தர் கொண்டு வந்திருக்கிறார். கத்தர் நம்மோடு பேசப்படியாக எல்லாரும் நம்முடைய தேவ சமூகத்தில் நம்முடைய வாய்களை திறந்து கேட்கலாமே. ஆண்டவரே திருநோடு பேச வேண்டும் ராஜா. நம்முடைய தேவ பேசுகிற தேவன் இருக்கிற இந்த வாரத்துல பற்றிய கிருபை நம்மை தாக்கும்படி நம்முடைய ஆத்மாக்கள் ஆண்டு நம்மை பிழைத்து கத்தர் பாதுகாத்துக் கொள்ளபடியாக கத்தர் நம்மை நடத்தும்படியா ஆற்றபடியாக என்கிட்ட பேசுங்க. ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை நோடு கூட பேசணும். வந்தது போல திரும்பி போக விரும்பவில்லை. இது பகல் விளைக்கத்தனோடு பேசி என்னை நடத்துவீராக ராஜா என்று சொல்லி எல்லா வாய்களும் திறந்து அவனுடைய சமூகத்துல கேட்போம். வீதம் சொல்லுகிறது மனுஷன் 40 நாளை மாத்திரமல்ல அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி இருக்கிறது. அவருடைய வார்த்தை நம்மை பிழைக்க வைக்கும்படி அவருடைய வார்த்தை நம்ம நடத்தும்படியாக நம்ம எல்லாரும் தேவ சமூகத்துல ஜெபிக்கும். நாமே ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. அவருடைய பிரசன்னம் இயேசுவின் நாமத்தினால இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். பரிதங்கள் நடுவுல பேசுவீராக தகப்பனே. நம்முடைய வார்த்தைகள் நடுவுல இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. மக்காய் இறக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனை ஆசீர்வதிக்கப்பட்டது மன மகிழ்ச்சியுமான இந்த நல்ல வேலைக்காக நம்மளுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் நாட்களோடு கூட இந்த நாளுக்கு கூட்டி தந்து ஜீவன தேசத்துல ஜீவன சாட்சியமாய் நிறுத்தி இந்த பகல் வேளை ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்க கூடாது என்றும் ஓய்வு நாள் உபக்குரியது என்றும் அறிந்து அவருடைய சமூகத்துல கடந்து வந்து ஒருமித்து நம்முடைய உயர்த்தபடியாக கத்தர்களுக்கு பாராட்டி இருக்கிற நல்ல கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர். தாவீது சொன்னது போல என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. இந்த பகல் வேளை தகப்பனுடைய கூட்டாகத்துல கடந்து வந்து ஒரு தகப்பனுடைய பிள்ளையாக ஒருமித்து உயர்த்தபடியாக நீங்களுக்கு பாராட்டி இருக்கிற நல்ல கிருபைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனை அப்ப இவ்வளவு தினமாக பாடி ஆராதிக்க ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஜீவனுள்ள சாட்சிகளை கேட்க கத்தர்களுக்கு கிருபை தந்தை தகப்பனை சற்று நேரம் பாதத்தில் அமர்ந்திருக்கிறவையா உடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து வருகிற மாட்டவர வீட்டில் வாசிக்கிறது போல மனுஷன் 40 நாளை மாத்திரமல்ல தேவனுடைய வாய்க்கு புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையாளர் பிள்ளைமாரத்தை சொல்லி இருக்கிறபடி உங்களுடைய வார்த்தைகளை விளைக்க வைக்கிற நல்ல கிருபை காய் தோன்றும். உங்களுடைய வார்த்தைகளை நடத்துகிற கிருபை காய் தோன்றும் ஆண்டவரை. எங்களுக்குரிய நல்ல ஜீவனாவை தந்து எங்களுடைய ஆத்மாக்களை முயற்சித்து எங்களுடைய ஆத்மாக்களை தாக்கத்தை வந்து நடத்தபடி ஆயிடுச்சு சொல்லிக்கிறோம். நீங்கள் அல்ல பிதாவின் ஆவியானவர் சொல்லப்படுது போல ஆவியானவர் பேசும்படியாக சொல்லிக்கிறோம். பேசுறது பரிசுக்கு வெளிப்படுங்கப்பா. நீங்க பெருகுங்க, நான் சிறுகிறேன். நீங்க வெளிப்படுங்க, நான் மறைந்து கொள்கிறேன். ஏசுகளை சொல்லிக்கிறதால பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. வாசித்த வேத வசனத்தை மறுபடியும் ஒரு யோசிச்சு வாசிக்க கேட்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 30ஆம் அதிகாரம் 19வது வசனம். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசமாய் இருப்பார்கள். நீதி அழுது கொண்டதாய் ஒரு கூப்பிடுதல் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறுமுத்தரம் அருளுவார். அருமையான ஒரு வேத வசனத்தை வாக்குத்தமான ஒரு வேத வசனத்தை வாசிக்க கேட்டோம். ஆற்றுகிறவர், தேற்றுகிறவர், மாற்றுகிறவர் என்கிற தலைப்புக்கு பரிசுத்தாவிட துணையோடு கூட வேதத்தின் ஆதாரத்தோடு கூட கதிரை வார்த்தைகளோடு கூட நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். ஆற்றுகிறவர், தேற்றுகிறவர், மாற்றுகிறவர் 3 காரியத்தை சொல்லி ஆராதித்து கதிரை வார்த்தைகளை முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். யாரை கத்தர் ஆற்றுகிறார், யாரை தேற்றுகிறார், யாரை மாற்றுகிறார் என்று வேதத்தின் அடித்தளத்திலிருந்து அநேக வேத வசனங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீதி அழுது கொண்டேதான் ஒரு கூப்பிடுற சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறக்கி அதை கேட்ட உடனே மறுத்தர் விரழுவார். ஒன்று வேதம் சொல்லுகிறது,
அழுபவரை கத்தர் மாற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அழுபவரை ஆண்டவர் ஆற்றுகிற தேவனாக இருக்கிறார். யார் அழுது கொண்டு இருக்கிறோமோ வேதம் சொல்லுகிறது, நீ அழுது கொண்டுதாய் ஒரு கூப்பிட சத்தத்துக்கு உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். வேதம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடுதான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாத உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் வேதம் சொல்லுகிறது, அவனை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ யார் தேவன் சமூகத்துல கண்ணீரோடு அழுது கொண்டு கூப்பிடுகிறார்களோ கூப்பிடுற பிள்ளைகளுக்கு தேவன் மறு உத்தரவை கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார். வீட்டுல வாசிக்கும் போது யாரெல்லாம் அழுதாங்களோ அழுத யாரையுமே ஆண்டவர் விருதமாக விடவில்லை. கடந்த ஞாயிற்றுக்கிழமை செய்தியில கேட்டோம், ஆண்டவர் உருக்கமான கரங்களை நான் சேர்த்துக் கொண்டேன். இந்த பகல் வேளை ஆண்டவர் நம்மோடு கூட சொல்லுகிறார், அவர் நம்முடைய அழுகைக்கு உருக்கமாய் இறங்கி மறுபடி கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். கைவிட்டேன் உருக்கமான கரத்தால் சேர்த்துக் கொண்டு நின்றவர் அதே வார்த்தை மறுபடியும் கத்தர் நம்மோடு கூட நீ அழுது கொண்டிருக்கிறார் உருக்கமாய் இறங்கிய சத்தத்திற்கு மறுபடி கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அநேக காரியங்களுக்காக பல நேரங்கள் நம்ம கண்ணீரோடு ஜெபிக்கிற நேரங்களோடு, அநேக காரியங்களுக்காக கண்ணீரோடு நிற்கிற நேரங்களோடு, அநேகத்துக்காக இன்றைக்கு நம் தேவ சமூகத்துல கண்ணீரோடு புலம்பிக் கொண்டிருக்கிற அநேக காரியங்களோடு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். வேதம் சொல்கிறது, இது நீ அழுது கொண்டிராய் ஒரு சத்தத்திற்கு உருக்கமாய் இறங்கி அதை கேட்டு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அநேக நம்முடைய குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக, தலைமுறைகளுக்காக, அநேக காரியங்களுக்காக நம்முடைய தேவ சமூகத்துல கண்ணீரோடு நின்று கொண்டு இருக்கிறோம். நம்முடைய கண்ணீருக்கு இன்றைக்கு மறுபடி இல்லாமல் இருந்து கொண்டே இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் வீரத்தோடு விதைப்பார்கள். கண்ணீரோடு நம்ம எதற்காக செபித்துக் கொண்டிருக்கிறோமோ, தேவ சமூகத்தில் எதற்காக கண்ணீரோடு புலம்பிக் கொண்டிருக்கிறோமோ, உருக்கமாய் இறக்கி கண்ணீருக்கு மறுபடி கொடுப்பேன், நீ அழுது கொண்டீரா என்று ஆண்டவர் நம்மோடு கூட சொல்லிக் கொண்டிருக்கிறார். வீட்டுத்தில் அநேகர் அழுதார்கள். அழுத எல்லாருக்குமே ஆண்டவர் இரக்கம் பாராட்டினார், உருக்கமாய் இறங்கி வந்தார், மறுபடி கத்தர் கொடுத்தார். அது நெருக்கத்த நேரங்களில் அநேக இடத்துல கத்தருடைய சத்தத்தை துதிக்கப்படுவதையும் ஆண்டவர் இரக்கம் பாராட்டினதும் தேவன் மறுபடி கொடுத்த அநேக காரியத்தை அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அழுபவரை கத்தர் ஆற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஒற்று வேதம் சொல்லுகிறது, யாரும் அழுதார்கள் வேதத்தில் அவர்களுக்கு நடந்தது என்ன என்று வேதத்திலிருந்து சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். ஒற்று ஆகார் அழித்தான். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிக்கும் போது, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்புவாய தூரத்தில் போய் காத்து சத்தமிட்டு அழுத்தாள். அவன் நம்முடைய கண்ணீர்கள் நம்முடைய அழுத்த பல விதத்துல இருக்கும். வேதத்தில் அநேகர் பல விதத்தில் அழுத்ததை சொல்ல விரும்புகிறேன். ஆகார் தன்னுடைய பிரச்சனைக்காக தேவ சமூகத்தில் வனாந்திரத்தில் சத்தமிட்டு அழுத்தாள். அவன் சத்தம் என்று சொல்லும்போது சில நேரத்தில் அவன் கண்ணீர் நம்முடைய வாழ்க்கையில துக்கம் பிரச்சனை வரும்போது அந்த சத்தத்தை நம்மளால் அடக்கிக் கொள்ளவே முடியாது. ஓ என்று கதற ஆரம்பிக்கிறோம். ஓ என்று தேவ சமூகத்துல கத்தி கதறி புலம்ப ஆரம்பிக்கிறோம். ஆகாருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய துக்கம் இருந்துச்சு. ஆகாருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய கண்ணீர் இருந்தது. ஆபிரகாமுடைய வீட்டுக்குள்ளாக இஸ்மவேலும் ஆகாருமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு இருக்கும் போதுதான் அந்த ஆகாருடைய பிள்ளைக்கும் ஆபிரகாமுடைய பிள்ளைக்கும் ஈசாக்கு ஒட்டு போகாத நிமித்தமாய் அந்த இடத்துல சில பிரச்சனை வருகிறது. அது நிமித்தமாக சொன்னபடியாக ஆபிரகாம் தேவனிடத்தில் கேட்கும் போது அவ்வளவாய் ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரியாகிய ஆகாரையும் அந்த இஸ்மவேலையும் வனாந்திரத்துல வழி அனுப்பி வைக்கிறதை பார்க்கிறோம். வழி அனுப்பி வைக்கும் போது கொஞ்சம் அப்பவும் கொஞ்சம் தண்ணீர் கொடுத்து அனுப்புகிறார். வனாந்திரம் என்பது நமக்கு தெரியும், ஒரு மிகவும் பெருச்சோடின பாலைவனமான ஒரு பகுதி. கொண்டு போன அப்பவும் கொடுத்து போன தண்ணீரும் செலவழிந்து போனது. அந்த இடத்துல கொஞ்ச நேரத்துல பிள்ளை தாகத்தினாலும் பசினாலும் கதற ஆரம்பிக்கிறது. தன்னுடைய தாயினால எதையுமே பிள்ளைக்கு செய்து கொடுக்க முடியல. யாரும் இல்லாத ஒரு பகுதி, யாரும் உதவி செய்யலாத இடம். எந்த இடத்துல ஒரு நீரத்தை பார்க்க முடியாது, எந்த இடத்துல ஒரு செழிப்பு பார்க்க முடியாது, எந்த இடத்துல யாருக்கு உதவி கேட்க முடியாது. அந்த வனாந்திரத்துல வேதனையோடு
துக்கத்தோடு தன்னுடைய பிள்ளை தன்னுடைய கையை விட்டு போக்குற ஒரு சூழ்நிலை வருகிறது உணர ஆரம்பித்தாள். தன்னுடைய பிள்ளையை தன்னுடைய கையில வைத்து அந்த மரணத்தை நாம் பார்க்க கூடாது என்று சொல்லி அந்த பிள்ளையை படுக்க வைத்து விட்டு வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவ்வளவாய தூரத்துல போய் என் பிள்ளை சாக்கிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று தூரம் போய் உட்கார்ந்து சத்தம் விட்டு அழுதான். ஆமென். தேவ பிள்ளையை சில நேரத்தில் நாம் அழுகிறோம். சில நேரத்தில் நம்ம சத்தம் விட்டு அழுகிற சத்தத்தை ஆண்டவர் உருக்கமாய் இறக்கி அந்த சத்தத்திற்கு மறுபடி கொண்டுகிற தேவனாய் இருக்கிறார். அந்த சத்தத்திற்கு தேவன் இறக்கி வருகிற தேவனாய் இருக்கிறார். சொன்னேன், வனாந்தரத்தில் யாரும் வர முடியாது, யாரும் உதவி செய்ய முடியாது, வனாந்தரத்தில் யாரும் நீரட்சி கொடுக்க முடியாது. ஆனால் அந்த ஆகாருடைய அழுகை சத்தம் தேவன் சமூகத்தில் கடந்து வரும் போது அந்த சத்தத்திற்கு தேவன் உருக்கமாய் இறங்கி வந்தான். மனுஷனை போல நம்முடைய ஆண்டுகள் அடிக்கடி சொல்லவே, மனுஷன் நம்முடைய கண்ணீரை பார்த்து திரும்பி போகக்கூடும். மனுஷன் நம்முடைய கண்ணீரினுடைய ஆழங்களை பார்த்து தேவைதான் என்று சொல்லி நமக்கு வெளியெழுதக்கூடும். ஆனால் இந்த ஆகாருடைய வாழ்க்கையில் வந்த நெருக்கமான கண்ணீர் சத்தத்துக்கு தேவன் உருக்கமாய் வனாந்திரத்தில் இறங்கி வந்தான். யாரும் உதவி செய்ய முடியாத இடத்துல தேவனால் இறங்கி வர முடியும். யாரும் உதவி செய்யாத இரக்கம் காண்பிக்காத இடத்துல தேவனால இரக்கத்தை காண்பிக்க முடியும் என்று பரிசுத்த வேதாகமம் தெளிவாய் சொல்லிக் கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, அநேக நமக்காக இறங்காமல் நம்முடைய கண்ணீரை கண்டு மாறி போயிருக்கலாம். அநேக நம்முடைய கண்ணீரை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கலாம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அழுகிற ஒருத்தரை கூட கண்டு சும்மா விடுகிறதில்லை. அழுபவரை தேவன் தேற்றுகிறவராக இருக்கிறார். அழுகிற தேவன் ஆற்றுகிறவராக இருக்கிறார். நீ அழுது கொண்டிராய், ஒரு சத்தத்திற்கு உருக்கமாய் இறக்கி ஒரு சத்தத்திற்கு மறுபடி கொடுக்கிற ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை காலங்களில் யாருக்கும் தெரியாதபடி ஒரு சத்தம் தேவ சமூகத்தில் ஏற்றிக் கொண்டிருக்கிறதோ, சங்கத்துல வாசிக்கும் போது உணவை வாசிக்க கேட்டோம். நான் காலங்களில் கண்ணீரோடு கூப்பிடுகிறேன், என்னுடைய கட்டில் ஈரமாக என்று தாவீது சங்கத்தில் எழுதுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் காலங்களில் தேவ சமூகத்தில் யாருக்கும் தெரியாதபடி அந்த இலக்கத்தில் செபிக்கிற செபங்களுக்கும் கண்ணீருக்கும் தேவன் மறுபடி கதை கொடுத்து அழுகிற தேவ பிள்ளைகளை தேவன் ஆற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அழுது செபிக்கிற செபக்கிருபை நமக்கு தர வேண்டும். தேவனோடு புலம்பி செபிக்கிற செபக்கிருபை தரும்படி தேவ சமூகத்துல புலப்படும். ஆக்கார் இல்லை, என் பிள்ளை சாக்கிறது இல்ல முடிச்சு போயிட்டு சொல்லி வெத்தாவாக இருக்கவில்லை. அவள் சத்தம் விட்டு அழுப்பதெல்லாம் ஆண்டவரை கூப்பிட்டு இருப்பாள். எப்படி அது ஒரு மாற்று வராதா? எப்படி அந்த பிழைக்க மாட்டானா? எப்போது எப்படி அழுகை சத்தம் இருக்காத என்று சொல்லி அந்த தாயினுடைய ஏக்கத்தை ஆண்டவர் வனாந்திரத்தில் கண்டார். வனாந்திரத்திலே கற்பனையும் பள்ளத்தாக்குகளையும் ஆண்டவர் தீர்த்து அந்த இடத்துக்குள்ளாக ஒரு பெரிய நீர்ச்சி ஆண்டவர் அங்காக காண்பித்தார். தேவனுடைய அழுகை சத்தத்தை காணும் போது, தேவனுடைய அழுகை கேட்கும் போது எங்க திறக்க விடாமல் இருக்குமோ, எங்க அடைக்கப்பட்டு இருக்குமோ அங்கே ஆண்டவரால் திறக்க முடியும் என்று வேதம் சத்தியம் நமக்கு கற்றுக் கொண்டிருக்கிறது. அநேகருக்கு முன்பதாக நாம் அழுத போது நம்முடைய கண்ணீர் அநேகர் வேடிக்கை தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தேவ சமூகத்தில் கண்ணீரோடு இருக்கும் போது, தேவ சமூகத்தோட சத்தத்தை உயர்த்தும் போது தேவனது சத்தத்திற்கு மறுபடி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். தேவ சமூகத்தில் சத்தமிட்டு அழுதாள். அந்த சத்தமிட்டு அழுத நிமித்தமாய் தேவன் இறங்கி அவருடைய சத்தத்திற்கு தேவன் மறுபடியை கத்தர் கொடுத்தார். தேவன் சரவே, இன்னைக்கு நாம் தேவ சமூகத்தில் வந்து இருக்கிறோம். என் ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன் என்று வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொண்டிருக்கிறது. அவர் நம்முடைய சத்தத்திற்கு உருக்கமாய் இறங்குகிற தேவா. அவர் நம்முடைய அழுகைக்காக உருக்கமாய் இறங்கி வருகிற தேவா. அவர் நம்முடைய உருக்கமான கரங்களினால சேர்த்து கொண்டு அந்த கண்ணீருக்கு மறுபடி கொடுக்கிற தேவன். எந்த காரியத்துக்கு மறுபடி இல்லையோ, எந்த காரியம் வாழ்க்கையில வேதனை கொடுத்து கொண்டிருக்கிறதோ, எந்த காரிய துக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறதோ, யார் இந்த சித்தனே ஆட்சி இல்லாதபடி உன் வாழ்க்கை ஆறுதல் இல்லாதபடி இந்த இடத்துல துக்கத்தோடு வந்து இருக்கிறியோ, ஆண்டவர் சொல்லுகிறார், இதை நீ அழுத்து கொண்டிருந்தால் நம்முடைய சத்தத்திற்கு உருக்கமாய் இறக்கி ஆலோசனை கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆகார் சத்தமிட்டு அழினாள். முடிந்தது என்று சொல்லப்பட்ட இடத்துல மறுபடியும் தேவன் உயிர்ப்பித்து கண்ணீருக்கு தேவன் மறுபடியும் கத்தர் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போது ஆகாரும் பிள்ளையுமாய் அந்த இடத்துல புறப்பட்டு வருகிறதையும் அந்த இடத்துல தாகம் தீர்க்கப்படுகிறதையும் அவருடைய வாழ்க்கை செழிக்கிறதை பார்க்கிறோம். அவன் சத்தமிட்டு அழுதது போது வனாந்தரத்தில் நீருற்ற மட்டுமல்ல ஆண்டவர் வாக்குத்தத்தமை சொன்னார், இவனை பிடிச்சு கொண்டு போ, இவனை பெரியவனா மாற்றுவர், இவனை ஒரு சாதி ஆக்குவர் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். ஆண்டவர் சொன்னது போலவே இன்றைக்கும் அந்த சாதியை ஒருத்தரால் தொட முடியல, ஒருத்தரால வசிக்க முடியல. அன்னைக்கு ஆகாருடைய சத்தமிட்டு அழுங்க, அந்த தாயினுடைய அழுங்க. ஆண்டவர் சொன்னார், என் குமாரத்திலே நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்களை ஆண்டவர் சொன்னார். அந்த அழுகையின் சத்தம், அந்த துயர சத்தம், அந்த துக்கத்தின் சத்தம், அந்த மரண வேதத்தின் சத்தத்தை தேவன் வனாந்தரத்துல கேட்ட போது இனி ஒருபோதும் அழ வேண்டிய தேவை இல்லை, ஒருபோது பிள்ளைக்காக நீ துக்கப்பட வேண்டிய தேவை இல்லை, நீ அழுது போதும் என்று ஆண்டவர் அந்த சாதியை பெரிதாக்கத்தில் உயர்த்தினார். இந்த மகள்களை சொல்லுகிறேன், யார் தேவன் சமூகத்தில் இன்றைக்கு உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் தலைவர்களுக்காக கண்ணீரோடு இருக்கிறீர்களோ, கண்ணீரோடு செபிக்கிற, கண்ணீரோடு இருக்கிற, கண்ணீரோடு புலம்புகிற உன்னுடைய வாழ்க்கையில கத்தர் சொல்லுகிறார், இனி நீ அழுது கொண்டிருப்பது இல்லை. யார் நேரத்துல கண்ணீரோடு வந்திருக்கிறீங்க, யார் ராக்காலத்துல கண்ணீரோடு நிற்கிறீங்க, இந்த பகைகளை ஆகியோர் சொல்லுகிறார், நீ அழுது போதும், இனி நீ அழுது கொண்டு இருப்பதில்லை. உன்னுடைய சத்தத்தை கேட்டு கைகளை தட்டி, கைகளை தட்டி, கைகளை தட்டி ஆண்டவருக்கு அதில் சொல்லலாமே, உன்னை நன்றாக அறிந்திருக்கிற தேவன், உன்னை நன்றாகவே புரிந்து கொண்ட தேவன், உன்னை நன்றாகவே விசாரிக்கிற தேவன் இது சொல்லுகிறார். என்று மாறியனுடைய கண்ணீர், என்னைக்கு மாறும் என்னுடைய கஷ்டம், என்னைக்கு மாறும் என்னுடைய துக்கம், எதற்காக நீ அழுது கொண்டிருக்கிறாயோ, எதற்காக நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ, உன்னுடைய சத்தத்துடைய துயர குரலை ஆண்டவர் கேட்கிற தேவன் பிள்ளையே, நீ அழுதது போதும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ விட்ட கண்ணீர் ஒரு பெரிய மறுபடி உன்னைய ஆண்டவர் வாக்குத்தமாய் உரைத்து கொண்டிருக்கிறார். நீ அழுது கொண்டிருக்கிறாய், உன் சத்தத்திற்கு பொருத்தமாய் இறங்கி நான் உனக்கு மறுபடி கொடுப்பேன், உன் சத்தத்துக்கு மறுபடி கொடுப்பேன். ஆகார் சத்தமிட்டு அழுதா, ஆகாருடைய பிள்ளைக்காக அழுதா, ஆண்டவர் அழுகையை மாற்றி அவர்கள் பெரிய சாதியாக்கினார், அவருடைய வாழ்க்கைகளை பெரியவனாய் மாற்றினார். இன்றைக்கு தேவ பிள்ளையே, நீ அழுகிறாயா, உன் தலைமுறைக்காக அழுது கொண்டிருக்கிறாயா, உன் தலைமுறை எதிர்காலத்துக்காக அழுது கொண்டிருக்கிறாயா, அதனுடைய வாக்குத்தத்தம் சொல்லுகிறதா, நம்மளுடைய பெரிய சாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமை படுத்துவார், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் உரைத்து கொண்டிருக்கிறார். அழுந்தது போதும், இனி அழுது கொண்டிருந்தாய். அதனுடைய அழுகை ஆட்சி பள்ளி வந்திருக்கிறது மகள்கள். எதற்காக அழுகிற யாருக்கு தெரியாது, எதற்காக துக்கத்தோடு இருக்கிற யாருக்கு தெரியாது. உன் பேரை யாருக்கு சொல்லி புரிய வைக்க முடியல, உன் கண்ணீரை யாருக்கு சொல்லி புரிய வைக்க முடியல. ஆனா கத்தருடைய கண்ணீரை புரிந்தவரா, நீ கண்ணுக்கு விடுகிற கண்ணீர் எதற்காக சித்தப்படுகிறது, உன் கண்ணீரின் ஆழம் என்ன என்பதை தேவன் நன்றாகவே புரிந்து கொள்ளுகிறார். அழுவரை கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை தேவன் ஆற்றுகிற தேவனாய் இருக்கிறார் என்று வேதம் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆகார் தன்னுடைய பிள்ளைக்காக சத்தமிட்டு அழுதார். அந்த சத்தமிட்டு அழுத நிமித்தமாய் அவனை கத்தர் பெரிய சாதியாக்கி அவருடைய வாழ்க்கை கத்தர் ஆசீர்வதித்து தாயினுடைய அழுகை இந்த வீட்டுக்குள்ளாக ஒரு பெரிய மேன்மையை, அந்த சாதிக்கு ஒரு பெரிய மேன்மை கொண்டு வந்தது. இன்னைக்கு நம்ம அழுவோம்னா, நம்முடைய குடும்பத்துக்காய் அழுவோம்னா, நம்முடைய தலைமுறைக்காய் அழுது செபிப்போம்னா, இன்னைக்கு அழுதா நாளைக்கு நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு அழுதோம்னா நாளைக்கு நம்முடைய தலைமுறை கூட நம்முடைய துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று ஆண்டவர் வாக்கு கொண்டிருக்கிறார். நீங்கள் நான் வந்திருக்கிற காலகட்டம் கொடிதான ஒரு காலகட்டமே, நீங்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் தேவனுடைய கிருபை இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாத ஒரு காலகட்டம். இன்னைக்கு நாம் பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்களுக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக உயர்வுக்காக கண்ணீர் சுத்துகிறோமா, கண்ணீரோடு நிற்கிறோமா, கண்ணீரோடு செபிக்கிறோமா?
என்ன அழுத்தா நாளைக்கு கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவதை ஒருத்தரால நம்ம புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு மாற்றுவார். ஆக்காருடைய வாழ்க்கையில கொஞ்சம் அப்பத்திற்கும் கொஞ்சம் தண்ணீருக்கும் அவர் பட்ட தவிப்பு எவ்வளவு இருந்திருக்கும். தன்னோட சாக நினைச்சு அவரை பார்க்க முடியாதச்சு போய் எவ்வளவு தூரம் சத்தமிட்டு அழுதா. அன்னைக்கு வராந்திரம் துடிக்கும்படி வராந்திரம் துடிக்கும்படி அழுதா. இன்னைக்கு வரைக்கும் கத்திர அந்த இடத்தை பெரிய சாதியாக உயர்த்தி அலங்கரித்து வைத்திருக்கிறார் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கும் தெரியாதபடி அந்த இடத்தில் அழுகிற அழுகைகளுக்கு தேவன் மறு உத்தரவை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அது சொல்லுகிற தேவ பிள்ளையே, அழும்போது தேவன் நம்ம கூட சேர்ந்து அழுகிறவர். நாம் துக்கப்படும் போது என் ஆண்டு அவர் கூட சேர்ந்து துக்கப்படுகிறதாக இருக்கிறார். ஏன் தெரியுமா? நம்முடைய ஆண்டுடைய குணாதிசயம் வேதம் சொல்லுகிறது, தகப்பனை போலுடையவர் ஆயினும் தாயினும் மேலான சுபாவம் உடையவர், தாயை போல குணமுள்ளவர் தகப்பனாக இருக்கிறார். எப்படி ஒரு தாய் தன் பிள்ளைக்காக அழுவாளோ, எப்படி ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்காக இரக்கம் பாராட்டுவாளோ, எப்படி ஒரு தாய் ஒரு பிள்ளைக்காக உருக்கமுள்ளவளாய் மாறுவாளோ, எப்படி தான் தாய் பிள்ளையுடைய சூழ்நிலைகளையும் அதோட பேச்சையும் நடத்தையும் புரிந்து கொள்வாளோ, அதே போல நன்றாகவே நம்முடைய ஆண்டு நம்மை குறித்து நன்றாக அறிந்து கொள்ளுகிறவர், புரிந்து கொள்ளுகிற தேவனமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அழும்போது நம்ம கூட சேர்ந்து அழுகிற தெய்வம் அவர். ஹல்லேலூயா. அதனால எதற்கெடுத்தாலும் அழுதாதீங்க, கத்த நல்லவர். ஆமென். பாத்தீங்கன்னா எதற்கெடுத்தாலும் அழும். ஆமென். வீட்டுல சட்டை போட்டாலும் அழும், வேணும்னே அழும், காரணம் இல்லாம அழும், இருக்கிறத வச்சு அழும். அப்படி அல்ல, நம்ம எதற்காக ஆற்றுவார் இல்லாதபடி அழுது கொண்டிருக்கிறோமோ, எந்த காரணம் நமக்கு வேதனையை கொடுத்து கொண்டிருக்கிறதோ, எந்த வேதனை வெளியே சொல்ல முடியாதபடி உன் வாழ்க்கையை நாட்கள் நெருக்கத்துல கொண்டு போய் கொண்டிருக்கிறதோ, நீ அழுது கொண்டிருக்கிற காலத்தில் நேர கர்த்தர் கிரியை செய்கிறவர். நீ இது சத்தப்பட்டு அழும் போது அந்த அழுகை சத்தத்துக்கு தேவன் உருக்கமாய் இறக்கி மறுபடி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகார் அழுதாள். அவன் ஆகார் எப்படி அழுதாள்? சத்தமிட்டு அழுதாள். வேதனை வாசிக்கும் போது 2வது ஒரு நபரை குறித்து வாசிக்கிறோம். அண்ணாள் அழுதாள். அவன் அண்ணாள் எப்படி அழுதாள்னா மனம் கசந்து அழுதாள். அல்லேலூயா. மனம் கசந்துனா இருதயம் நொறுக்கி, அவன் இருதயத்தை உருக்கி, அவன் மனம் கசந்து அழுதாள். வேதனை வாசிக்கும் போது சாமுவேல் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்கும் போது அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஆமென். ஆகார் சத்தமிட்டு அழுதா. ஆனா இந்த அண்ணாள் தேவ சமூகத்துல போய் மனம் கசந்து ஆண்டவரை நோக்கி செபித்து அழுதா. ராமே சொல்லுவோமா? அப்புறம் அந்த தேவ சமூகத்தில் வரும்போது நம்முடைய இருதயத்தை ஊற்றி மன கசந்து அழுது செபிக்கிற செபத்திற்கு உடனே மறுபடி உண்டு. ராமே சொல்லுவோமா? அந்நாளை குறித்து நமக்கு தெரியும். அந்நாளுக்கு பிள்ளை பாக்கியம் இல்லை. தன்னுடைய சக்கையத்துக்கு 10 பிள்ளைகள். அதனாலே அந்த இடத்துல வார்த்தையினாலே துக்கப்படுத்தப்படுகிறார், வார்த்தையினாலே ஒடுக்கப்படுகிறார். தன்னுடைய கணவர் அதிகமாய் நேசித்தார். கணவர் சொல்லுகிற 10 பிள்ளைகளை பார்க்கலாம் அவனுக்கு மேன்மை இல்லையோ என்று அநேக ஆறுதலை கொடுத்திருந்தாலும் அந்த ஆறுதல் அவளுக்கு ஆறுதலாகவே இல்லை. அதனால தேவ சமூகத்துல ஆலயத்துல போய் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரங்களையும் எல்லா வேதனைகளையும் தேவ சமூகத்தில் ஊற்றி மனம் கசந்து அழுதாள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ தேவ சமூகத்தில் நம்ம கடந்து வருகிறோம். தேவ சமூகம் என்பது ஆண்டவர் இறைச்சி வருகிற இடம், அவர் உலாவுகிற இடம், நம்முடைய சத்தத்தை உருக்கமா இறங்கி கேட்கிற இடம் இந்த இடத்தான். ஒரு ராமே சொல்லுவோமா? யாரும் சபைக்கு வாங்க, சர்ச்சுக்கு வாங்க, ஆராதனைக்கு வாங்க, ஆராதனை மிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றோம்னா அவன் இங்க ஒரு பெரிய கூட்டத்தை சேர்க்கணும் இல்ல, தேவன் உனக்கு இறக்கம் பாராட்டணும்னா நீங்க அவரை தேடி வந்துதான் ஆகணும். அவன் அந்நாள் வீட்டுல இருக்கிறது வரைக்கும் ஒரு நன்மை அவள் பெற்றுக் கொள்ளல. அவன் எப்போது சீலோமல போவோம், ஆலயத்துல போகலாம் என்று தீர்மானித்தாளோ, தீர்மானித்த ஆலயத்துல போய் தன் மனக்கசந்து அழுது தேவனுடைய சமூகத்துல விண்ணப்பம் பண்ணின போது தேவ
சமூகத்துல கத்தர் மறுபடி கத்தர் கொடுத்து ஆண்டவர் அதே நாள்ல கத்தருடைய நினைவு கூர்ந்தா அடுத்த ஆண்டு வரும்போது ஒரு பிள்ளையோடு கூட அந்த இடத்துல போகிறதை பார்க்க முடிகிறது. அப்படியான தெய்வ பிள்ளையே, தேவ சமூகத்தில் நம்ம கடந்து வந்து நம்முடைய இருதயத்தை ஊற்றி இந்த இடத்துல அழுது செபிக்கிற ஜெபங்களை தேவன் அவ்வளவு தூரம் அங்கீகரிக்கிறவராக ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறோமாய் இருக்கிறது. இந்த இடத்துல நம்ம எதை செபிக்கிறோமோ எதை கேட்கிறோமோ அந்த சத்தத்தை தேவன் கேட்கிறவராக மறுபடி கொடுக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தூங்குறவங்கள ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமே. விழிப்பா இருக்கிறீங்க, கத்த நல்லவர், உற்சாகமா தான் இருக்கிறீங்க போல. அவன் ஏன்னா என் வண்டி கொஞ்சம் ஸ்லோவா போகுது, கத்த நல்லவர். அவன் ட்ரை பண்றேன் பட் முடியல. என்னுடைய சவுண்ட் பாக்ஸ் எல்லாம் போயிட்டு, கத்த நல்லவர். அவன் ஆண்டவர் உருக்கமாய் இறங்கி சத்தத்திற்கு செவி கொடுக்கிற நல்ல தேவனாய் இருக்கு. ஆகார் தேவ சமூகத்தில் சத்தமிட்டு அழுதாய். அண்ணாவுடைய இருந்திருக்கிற வேதனையை மனக்கசந்து அழுது தேவ சமூகத்துல விண்ணப்பம் பண்ணி சேமிக்கிறார். இன்னைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிறோம். நமக்கு அநேக காரியங்கள் உண்டு, அநேக தேவைகள் உண்டு, அநேக எதிர்பார்ப்புகள் உண்டு, அநேக துக்கங்கள் நம்முடைய வாழ்க்கை இருந்து கொண்டும் இருக்கிறது. எப்போ நம் தேவ சமூகத்துல நம்முடைய இருதயத்தை தேவ சமூகத்துல ஊற்றி செபிக்கிறோமோ, தாவீது சொல்லுகிறார், நொறுக்கப்பட்ட இருதய முழக்கத்தை சமீபமாய் இருந்து நறுமுட்ட ஆயுளங்களை ரட்சிக்கிறார். நொறுக்கப்பட்ட இருதயத்தை ஆண்டவர் புறக்கணியா என்று சொல்லுகிறது. நம்முடைய இருதயம் நொறுக்கப்பட்ட போது ஆண்டு ஒருபோது நம்மை புறக்கணிக்கிற தெய்வம் அல்ல. நம்முடைய இருதயம் நொறுக்கப்பட்ட போது அவர் நம்மை அப்படியே வந்து அரவணைக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். அநேக காரியங்களுக்காக இறுதிய நொறுக்கப்பட்ட தேவ சமூகத்துல வந்து இருக்கலாம். அந்த இறுதிய நொறுக்குதலை, பாரத்தை, துக்கத்தை தேவன் நன்றாகவே புரிந்து கொள்ளுகிற தேவன். அதனால தேவ சமூகத்துல போய் மனக்கஷ்டம் அழுத்த போது அந்த எடுத்துக்கிற ஏலி ஆசாரிய கேட்கிறார், நீ ஏன் இவ்வளவு குடிச்சு வெறிச்சுட்டு இருக்கிற? ஏலினால கூட புரிந்து கொள்ள முடியல. ஏன் அண்ணா இவ்வளவு டைம் எடுத்து மனக்கசந்து அழுது புலம்பிட்டே இருக்கா அப்படின்னு ஏலிக்கு கூட தெரியல, பாக்குற ஒருத்தருக்கும் தெரியல, மனுஷகத்துல ஒருத்தருக்கும் தெரியல. ஆனா அந்த இடத்துல இருக்கிற உள்ள இருக்கிற அந்த வார்த்தையை, ஏக்கத்தை, துக்கத்தை ஆண்டவர் நல்லாவே புரிஞ்சுட்டாரு. நாமே சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்ப நம்ம அழுதா அதிகம் சொல்லுவாங்க, நீ அழுது உனக்கு தேவைதான். ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தா கூட சொல்லுவாங்க, அன்னைக்கு செஞ்சது, அப்ப செஞ்சது, தாத்தா செஞ்சது, குடும்பம் அனுபவிக்க அப்படின்னு நமக்கு விதி எழுதுவாங்க. என் அப்பா ஒரு நாள் அப்படி நம்மளை பார்த்து விதி எழுதவே மாட்டாரு. ஐயா ராமையா சொல்லுவோமா? நம்ம அழுது அண்ணா கூட சேர்ந்து அழுவாரான். அவன் எத்தனை பேர் அழுது ஜெபிக்க ரெடியா இருக்கிறீங்க? அழுணும் தேவ சமூகத்துல. அவன் வீட்டுல கண்டுபிடிச்சது அழுகிறது அல்ல. அவன் வீட்டுல ஒண்ணும் இல்லைன்னு அழுகிறது அல்ல. கோபம் வரும்போது ஏதாவது சொல்லிட்டோம் அழுகிறது அல்ல. யாரோ ஏதாவது சொன்னாங்கன்னு அழுகிறது அல்ல. அப்பாட்ட வரும்போது ஆண்டவரை நினைச்சு அழணும். அவன் அவருடைய இறக்கத்தை நினைச்சு அழணும். அவருடைய அன்பை நினைச்சு அழணும். நம்முடைய கண்ணீர்கள் வரணும். நம்முடைய குடும்பத்தை நினைச்சு அழணும். தேவன் நம்ம பாதுகாக்கிறத நினைச்சு அழணும். தேவன் நம்ம நடத்துகிற விதத்தை நினைச்சு அழணும். உயர்த்தி வைக்கிற அதை நினைச்சு அழணும். எப்படி இருந்தோம்னு நினைச்சு அழணும். ஒரு ஆமே சொல்லுவோமா? ஆமே சொல்லுவோமா? ஆமே சொல்லுவோமா? ஆரம்ப காலகட்டத்துல கஷ்டம் இருந்த போது நல்லா அழுதோம். எப்படி அழுதோம்? கண்ணூரி என்னோ மாறுமோ தீர்வோ கண்ணூரி என்னோ மாறுமோ தீர்வோ
எதற்காக என்னைக்கு ஆண்டவனுடைய கண்ணீர் மாறும், என்னைக்கு பிரச்சனை மாறும் என்று சொல்லி அநேக காரியங்களுக்காக நம்ம தேவ சமூகத்தில் எழுதிருக்கலாம். அதனால வாழ்க்கையில் ஒரு அழுது இருந்ததா, தேவ சமூகத்துல போய் மனக்கசந்து அழுகிறா. என் வாழ்க்கையில இது துக்கம் போது ஆண்டவரை, என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா ஆண்டவரை கட்டங்களும் போதும், என் வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய சொல்லி எப்பொழுது தேவ சமூகத்துல போய் உட்கார்ந்து மனக்கசந்து அழுது செபிக்க ஆரம்பித்தாலும் அந்த செபத்தை கதை கேட்டார். வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் ஆலயத்தில் தம்முடைய சத்தத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார் என்று. இன்னைக்கு தேவ பிள்ளையே ஒரு வாழ்க்கையில் அநேக மனக்கசப்புகளும் மனக்கசத்துக்குள்ள நிலைமைக்குள்ளாக துக்கத்துக்குள்ளாக வேதனைக்குள்ளாக இருந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் மெய்யாகவே தேவன் இரக்கமாய் இறங்கி நம்முடைய சத்தத்தை கேட்டு நம்முடைய கண்ணீருக்கு மறுபடி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தேவ சமுத்திர சத்தமிட்டு அழுதாள். வேதம் சொல்லுகிறது அந்த சத்தமிட்டு அழுதை கேட்டு தேவன் இறங்கி வந்தாள். அண்ணாள் தேவ சமுத்திரம் மனக்கசந்து அழுதாள். அந்த அழுகை சத்தத்தை தேவன் கேட்ட போது, எதற்காக நீ மனக்கசந்து அழுவியோ, எதற்காக துக்கம் கொண்டாடி கொடுக்கிறியோ, எதற்காக அற்புதமா என்ன பண்ணியோ, அந்த மனக்கசந்தலை தேவன் பார்த்த போது நேரம் வரும்போது ஒரு சாமுவேலை கற்றுக்கொண்டார். சாமுவேலை கொடுக்கும் போது பெருகிய கொடுக்கல அழுது செவித்த நிமித்தமாய் மனக்கசந்து நிமித்தமாய் துக்கத்து நிமித்தமாய் ஒரு பெரிய தீர்க்கதரிசியை கற்றுக்கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க தேவ சமூகத்தில் நம்ம எதற்காக கண்ணீரோடு துக்கத்தோடு கழுதைக்குள்ள படுத்து போடுறோமோ, அதற்காக தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து செவித்தா அதற்கு தேவைப்படுகிறது டபுளா இருக்கும். அவன் அதற்கு ஆகார் அழுதா அழுதால நீருச்சு மட்டுமல்ல, அந்த சாதி பெரிய சாதியா மாறிச்சு. அவன் சொல்லுவோமா. இரண்டாவதாக அண்ணா அழுதாள். அண்ணாட்டு வாழ்க்கையில ஒரு பெரிய பட்ட பேர் இருந்துச்சு, அவன் ஒரு துக்கம் இருந்துச்சு. ஆனா தேவ சமூகத்துல மனக்கசந்து அழுதா வெறும் சாமால கற்று கொடுக்கல, ராஜாக்களை அபிஷேகம் பண்ண தீர்க்க தரிசியை கற்றுக் கொடுத்தார். ராமே சொல்லுவோமா, ஆமே சொல்லுவோமா. நம்மள இப்படி இருக்க காரணமே நமக்கு கண்ணீர் ஜபம் வராததுனால. இல்லையா, நம்ம கண்ணீரோடு புலம்புனோம்னா அப்பா இங்க வந்து என்ன வேணும், பயப்படாத, அல்லாத, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லி அவனுக்கு ஆதரித்து பேசி நமக்கு அழுகைக்கு மறுபடி படுத்துட்டு போவா. நம்ம சொல்லுவோம் எதற்கெடுத்தாலும் அழுக வருதானா, செபிக்கிறது அழுகையே அழுகையே வராது. இல்லையா, அழணும். இல்லையா, தேவ சமூகத்தில் அழுது செவித்தாதான் மறுபடி உண்டு. இல்லையா, அழக விரும்புறது எங்களுக்கு அழுக வராது சித்த, நீங்க அழுதுகளுக்காக ஜெபிக்க. அவன் நீங்க அழுங்க. அவன் வீட்டில் சொல்லுகிறதா நம்ம அழணும். அவன் நம்முடைய அழுகை சத்தத்தை கேட்டு கத்திருந்த அழுகைக்கு ஒரு பெரிய மறுபடியும் கத்த வச்சிருக்கிறார். அவன் வீட்டுல எல்லாரும் அழுதாங்க, யாரு கத்து சும்மா விடல, டபுளா கத்து கொடுத்தார். அவனுடைய கேள்வி ஒவ்வொரு நாளும் எனக்கு அழுது செபிக்கிற கிருபையை நான் காட்டு வர்றேன். இல்லையா, அவன் நாட்கள் ஒரு அம்மா பயங்கரமாக பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார். அவன் பிரசங்கம் பண்ணி கொடுத்தவங்க பிரசங்கத்தை கேட்டு கேட்டு பயங்கரம் அழுதுட்டே இருந்தாங்களாம். பிரசங்கத்தை கேட்டு கேட்டு அழுது கேட்கிறாங்க. இப்போ நான் பிரசங்கம் பண்ற நீங்க அழுதினா எனக்கு தோணும் என்னாச்சு, நம்ம வேஸ்ட் டச்சா இருக்குது. அவன் நான் அப்படி ஃபீல் பண்ண மாட்டேன், ஏன்னா நான் வந்ததை சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். இல்லையா, அப்போ அந்த பாக்கு என்ன நினைச்சாருன்னா, பரவாயில்ல பாட்டி நம்மளோட பிரசங்கத்தை கேட்டு என்ன அழுக அழுறாங்கன்னு சொல்லி அந்த பாட்டிக்காகவே 1/2 மணிக்கு பண்ண வேண்டிய பிரசங்கத்தை 1 மணிக்கு பண்ணிட்டார். அவன் பாட்டி பயங்கரமா அழுது பிரசங்கத்தை கேட்டு அழுதே இருக்குது. இல்லையா, என் பாட்டு பிரசங்கம் முடிச்சாச்சு, எல்லாம் முடிச்ச அப்புறம் பாட்டி அந்த சாத்திரம் ஒரு தூண்டு பக்கத்துல போயிருந்து பெண்ணு அழுதுட்டே இருக்குது. இல்லையா, இப்ப பாஸ்ட் போய் பாஸ்ட் அந்த பாட்டிட போய் கேட்டா பாஸ்ட் அம்மா ஏன் அழுதுட்டே இருக்கிறீங்க, பிரசங்கத்துல பயங்கரமா பிரசங்கம்
கேட்டு கேட்டு அழுதீங்க. இப்போ நீங்க அழுகே ஸ்டாப் பண்ணல. நான் என்னன்னு தெரிஞ்சிருக்கலாமா? என்ன வார்த்தை உங்களை தொட்டுச்சு, என்ன வார்த்தை உங்களை தொட்டுச்சு அப்படின்னு அந்த அம்மாட்ட கேட்டபோது பாட்டியோட போக பார்த்து எதுக்காக உங்களுக்கு தெரியுமா? எனக்கு வீட்டுல ஒரு ஆடு நின்னது. ஆமே, அந்த ஆட்டுக்கும் உங்களை மாதிரி ஒரு வெள்ளை தாடி தொங்கிட்டே இருக்கும். உங்களை பார்த்து உடனே எனக்கு அந்த ஆட்டு ஞாபகம் தான். அந்த ஆடு நல்ல பாசமோட செத்து போயிடுச்சு. இல்லையா? அதனாலதான் உங்களை பார்த்த உடனே ஆட்டு ஞாபகம் வந்துச்சா? நான் அழுதுட்டே இருந்தேன். உங்க பிரசங்கத்தினால எனக்கு ஒரு அழுகையும் வரல. ஆமே, அல்லேலூயா. ஆமா, அப்படிதான். அல்லேலூயா. நல்ல பிரசங்கம் கேட்டா கைதட்டு வருது, உற்சாகம் வருது. எனக்கு சவுண்ட் கம்மியானா நீங்க உறங்குறீங்க. அல்லேலூயா. என் சத்தம் ஸ்பீடா வந்தா உங்களுக்கு தானா ஒரு உற்சாகம் வருது. என்ன அபிஷேகம் என்னன்னு எனக்கு தெரியல. கத்த நல்லவங்க. சரி, போகட்டும். அது சப்ஜெக்ட் அல்ல. வீட்டு சொல்லுகிறது நம்ம அழுது செபிக்கும் போது கட்டு நமக்காக ஒரு அற்புதங்களை செய்கிறவங்க மட்டுமல்ல, நம்ம கேட்கறது கேட்காத ரெண்டு சேர்த்து கத்து கொண்டிருக்கிறாரு. நாமே சொல்லுவோமா? அல்லேலூயா. அவன் கொஞ்சம் சத்தமிட்டு அழுதவளுடைய வாழ்க்கையில கத்த மாற்றத்தை கொடுத்தது மட்டுமல்ல, ஒரு பெரிய சாதி ஆக்கினார். அன்னால் தேவ சமூகத்துல மன கஷ்டத்தை அடுத்த நிமிஷமாக சாமுவேல கொடுத்தது மட்டுமல்ல, அடுத்த 5 பிள்ளை கத்தர் கொடுத்து அவர் தீர்க்கதரிசி கத்தர் மாற்றி ஆசீர்வதிக்கிறார். 3ஆவதாக எசேக்கியா அழுதான். எசேக்கியா எப்படி அழுதான்னா மிகவும் அழுதான். அவன் மிகவும் எசேக்கியா நிறைய நேரம் அழுதான். இல்லையா? அந்த அழுக டைமே கொடுக்கல. சத்தமிட்டு அழுதாங்க, மன கஷ்டத்தை அழுதாங்க, நிறைய அழுதாங்க, மிகவும் அழுதாங்க. இல்லையா? நம்ம எந்த கேட்டகரின்னு எனக்கு பார்க்கணும். அவன் நம்ம சத்தமிட்டு அழுறோமா, இல்ல நம்ம மன கஷ்டத்தை அழுகிறோமா, இல்ல நிறைய அழுறோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க வீட்டுல வந்து கேட்டாதான் 4 பேர் இருக்கிறீங்க, 4 பேரை வச்சு கேட்டாதான் சொல்லுவாங்க நம்ம எதற்காக அழுகிறோம். கத்த நல்லவன். அவன் மிகவும் அழுதான். அல்லேலூயா. எசேக்கியாவுடைய வாழ்க்கையில ஒரு வியாதி இருந்துச்சு. அது வியாதி நிமித்தமாக ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீ மரித்து போக வீட்டுக்காரத்தை ஒழுங்குபடுத்தி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் யாரும் சொன்னா? ஆண்டவர் சொல்லுகிறார், வீட்டுக்காரத்தை ஒழுங்குபடுத்தி நீ மரித்து போகிற. இதை கேட்ட உடனே எசேக்கியா வீட்டுக்காரத்தை ஒழுங்குபடுத்தும்படியாக திரும்பல. அவன் தேவ சமுத்திரம் சொல்லுகிறார், ஆண்டவரே நான் உண்மை உத்தமமா இருந்தேன், உங்களுடைய பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளி ஒரு விசை இறங்கும் என்று தேவ சமூகத்துல மிகவும் அழுது செபிக்கிறார். அவன் அந்த அழுகைய தேவனால வீட்டுக்காரத்தை ஒழுங்குபடுத்த 3 நாள்ல மதிக்க போவேன்னு சொன்ன ஆண்டவருக்கு எசேக்கியா அழுத அழுகையை பார்த்து அவருக்கு தாங்கவே முடியல. 3 நாள் சொன்ன 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார். இல்லையா? அப்ப நம்ம வாழ்க்கை சாப்டர் முடிச்சோன்னு சொன்னாலும் நீ அழுத உனக்கு தீர்க்காயிட்டு ஒரு ஆமே சொல்லுவோமா? ஆமே சொல்லுவோமா? ஆமே சொல்லுவோமா? நம்ம பிள்ளைகள் தப்பாத தேராது படிக்காது உயராதுன்னு சொன்னா நம்ம செபிட்டோம்னா தேர் ஒரு ஆமே சொல்லுவோமா? ஆமேன். அப்படி ஆகட்டும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை போல. கத்த நல்லவன். நீங்க விட்டுட்டு போக நான் கொண்டு போறேன். கத்த நல்லவன். இல்லையா? அப்படியே அழுது செவி அந்த செபத்தை கேட்டு ஆண்டவரே சொன்னார், 3 நாள்ல மறிச்சு போவ, வீட்டுக்காரத்து ஒழுங்குபடுத்த. ஆண்டு சொன்னது மாற்ற முடியுமா? அவன் ஆனா அந்த அழுகையை பார்த்துதான் தேவன் மாற்றினார். அவன் அப்ப உங்களோட வாழ்க்கை மாறணும்னா நீங்க அதை கட்டிய பிடிச்சு அழணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய பேருக்கு என்ன ஆசைன்னா எப்போதும் சந்தோஷமாவே இருக்கணும், எப்போ சிரிச்சுட்டே இருக்கணும், எப்போ ஜாலியா இருக்கணும், எப்போ கொண்டாடிட்டே இருக்கணும், எப்போ வாழ்க்கையில ஒரு கஷ்டம், சின்ன கஷ்டம் கூட வந்துடக்கூடாது. நான் சொல்லுகிறேன், ஒரு தேவ பிள்ளை ஆண்டவரை அறிஞ்ச பிள்ளைன்னு உனக்கு கஷ்டம் வரணும். ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? தேவ பிள்ளைகளுக்கு கஷ்டம் உண்டு. உலகத்தில் உள்ள உபத்திரமும் உண்டு. இல்லையா? அதனால கஷ்டமான ஒரு நாளும் என்கிட்ட செபிக்க வராதீங்க. அவன் கஷ்டமான செபிக்க வராதீங்க. பரலோகத்துக்கு போகணும் சிஸ்டர், அதற்காக செபிக்க சோமன சொல்லுங்க. செபிக்க வேணும், அதற்காக சொல்லுங்க. இல்லையா? கஷ்டம் வருகிறது நல்லது. இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்கணும். யாராவது சொல்றீங்க போக பிரசங்கம் தெரியல. இல்லையா? இதுக்கு முன்னாடி ரொம்ப பிளஸ் பண்ணீங்க, ரொம்ப ஆசீர்வதிச்சீங்க. இப்போ கொஞ்சம் மாசமாவே அப்படிதான் போகுது. கத்த நல்லவர்.
ஆண்டவர் நேசிக்கிறவனே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அழுபவரை ஆற்றுகிறார். எப்படி எல்லாம் அழுதாங்க, அழுதவங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் மாற்றத்தை கத்தர் கொடுத்தார், தேற்றினார். எஸ்ஐக்கு அழுதா வாழ்க்கை முடிஞ்சுன்னு நினைச்சான். ஆனா கத்தர் 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தது மட்டுமல்ல, எஸ்ஐக்காவுக்கு ஆண்டவர் நீ வீட்டுக்காரத்தை ஒழுங்குபடுத்த மறித்து போவே என்று சொன்ன போது அவனுக்கு பிள்ளை வாக்கியம் இல்லை. அவன் ஆண்டவர் சொல்லி ஆயுத்தால கூட்டி கொடுத்த போது அந்த அழுகை நிமித்தமாக தேவனுக்கு ஒரு முத்திர வாக்கியத்தை கத்தர் கொடுத்து அவனுடைய பகுதியில ராஜாவை அறுத்தாலும்படி அந்த பிள்ளை கத்தர் ஏற்படுத்தினார். நாமே சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்ப யாரெல்லாம் எதிர்க்கெல்லாம் அழுதாங்களோ அங்கெல்லாம் கத்தர் ஒன்னல்ல 2 சேர்த்து கத்தர் கொடுத்திருக்கிறார். நாய் விதமா அழுதா. அல்லேலூயா. எதுக்கு அழுதானா, பிள்ளைய மறித்து அடக்கம் பண்ணபடி கொண்டு போறாங்க. அந்த இடத்துல ஏசு வந்து அந்த அழுக்கு அவ எப்படி இருக்கும், அவ எப்படி அழுதான்னு சொல்லல. ஆனா ஏசு அவளை பார்த்து மனதுருகினாரா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை பார்த்து அவளை மனதுருகோனா அந்த அழுகை எப்படி இருந்திருக்கும்? ஆமென். இடத்துல நிறைய பேர் அழுதாங்க. அது எப்படி அழுதாங்கன்னு சொல்லும், சத்தம் விட்டு அழுதாங்க, மனக்கசத்து அழுதாங்க, மிகவும் அழுதாங்க. ஆனா இங்க ஆயிரம் விதம் அழுதன்னு சொல்லல. எப்படி அழுதான்னா, ஆண்டவரே மனதுருகி கிட்ட போய் மனதுருகிற அளவுல அவ அவ்வளவு தூரம் அழுது இருக்கிறார். அந்த அளவு கொடுக்கவே முடியல. அவ்வளவு தூரம் அழுதா. அழுதவள் அந்த அழுதையோட வீட்டுக்கு திரும்ப போகல. பாடையில அடக்கத்துக்கு கொண்டு போகிற அந்த பிள்ளையை கத்தர் எழுந்திருந்து பிள்ளையை பிடிச்சிட்டு ஜீவனோட வீட்டுக்கு போகும்படி அந்த அழுகு அவளுக்கு ஒரு பெரிய மாறுபடி கத்தர் கொடுத்தான். இன்னைக்கு தேவஸ்தானத்துல வந்திருக்கிற நீ ஏதோ தானம் வச்சார்ல விரிதாவாக என் இடத்துல ஆண்டவருக்கு எவ்வளவு தூரமாய் கண்ணீர் ஒன்று பிடிக்கிறீங்களோ, எவ்வளவு தூரமாய் கண்ணீர் ஒன்று கூட நீர் எனக்கு வேண்டும், நீர் வந்தா விடுதலை, நீர் வந்தா சுகம், நீர் வந்தா உயர்வென்று ஆண்டவரை பிடிச்சிட்டு வீட்டுக்கு போவீங்களோ, ஒரு வாழ்க்கை துளிர்விட்டு ஆரம்பிக்கும், ஒரு வாழ்க்கை உயர்வாக இருக்கும், ஒரு வாழ்க்கை மேன்மையாக இருக்கும் என்று அதனுடைய வாக்குதத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறது. அழுகிற பிள்ளைகளை தேவன் பிரித்தா கிட்டதில்லை. கஷ்டப்பட்டு அழுகிறவர்களுக்கும் மனக்கஷ்டத்தை அழுகிறவர்களுக்கும் நிறைய அழுதவர்களுக்கும் தேவன் மனசுருக்கி சுகமாக்கிற எத்தனை காரியத்தை வேண்டுதல தெளிவாக நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு தேவ பிள்ளையை யார் அழுகிறீர்களோ அழுகிறவர்களை ஆட்சிப்படியாக ஆண்டவர் சொல்கிறார், நீ அழுதது போதும், என்னுடைய கண்ணீர்களை துடைக்கும்படி இந்த பகல்களை வந்திருக்கிறார். உன் கண்ணீரை துடைக்கும்படியாய், உன் கண்ணீருக்கு மறுபடி கொடுக்கும்படியாய், எந்த காலத்திற்காக வருடங்களாய் இன்றைக்கு அழுது கொண்டிருக்கிற தலைவனுக்கு அழுது கொண்டிருக்கிற தலைவனுடைய எதிர்காலத்துக்காக அழுது கொண்டிருக்கிற குடும்பத்துடைய மாற்றத்துக்காக அழுது கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ அழுதது போதும், நீ அழுது கொண்டு இருப்பதில்லை, கர்த்தரை ஆற்றும்படி வந்திருக்கிறார். அழுது கொண்டிருக்கிற ஒரு அழுகை கத்தனை வெறுமே கேட்கல, உருக்கமாய் இறங்கி கேட்கிறார். அழுத எல்லாருக்குமே கத்தல் உருக்கமாய் இறங்கி வந்தார். வெறும் இறக்கம் அல்ல, அந்த உருக்கம் உள்ள கருங்க இறங்கி வந்ததா. இன்னைக்கு கத்தல் சொல்லுகிறார், நீ அழுது கொண்டிருக்கிற காரியத்துல தேவனுக்கு மறுபடி கத்தல் கொண்டிருக்கிறார். என்னால் அழ முடியல, அழுது செபிக்கப்பட்டு கேட்கிற தேவ பிள்ளையே, இல்லது உங்களுக்காக உன் குடும்பத்துக்காக அழுகையோடு செபிக்கிற தேவ கிருபை கத்தல் கொண்டிருக்கிறார். நீ அழும்போது உன் மேல கத்தல் மனது இருக்கிறவர், நீ அழும்போது கிட்ட வந்து அழாது என்று சொல்வதை கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். குடும்பத்தை அழுவா, குடும்பத்தை அழுவா, பிள்ளைகளுக்காக அழு, தேவ சோமத்தை அழும்போது தேவனுக்காக இரக்கத்தை செய்கிற தேவா, உன் மேல மனது இருக்கிற தேவா, உன் மேல கத்தல் மறுபடியும் கொடுத்ததை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். உடமானாக கடியெல்லாம் உதைக்கிடுவார், மரம் பிடித்து அகற்றிடுவார், கடியெல்லாம் உதைக்கிடுவார், மரம் பிடித்து அகற்றிடுவார். நம்முடைய கண்ணீரை துடைத்து நம்முடைய ஏக்கங்களை அழித்து நம்முடைய வாழ்க்கையில உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆற்றுகிற தேவன். ஆகா தேவ சோமத்தில் அழுதாய், ஆற்றினார்.
தேவ சமூகத்தில் அண்ணால் அழுதாள், ஆற்றினார். எஸ்ஐக்கு அழுதாள், ஆற்றினார். நாயகர் விதவை அழுதாள், தேவன் ஆற்றினார். இரண்டாவது வேதம் சொல்லுகிறது, விழுபவரை கத்தர் தேற்றுகிறார். ஒன்று அழுபவரை ஆற்றுகிறார், இரண்டாவதாக விழுபவரை கத்தர் தேற்றுகிறார். சங்கீதம் 145 அதனுடைய 14வது வசனம் இவ்வளவாய் சொல்லுகிறது, கர்த்தர் விழுகிற யாவரை தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். யோபு 4:4 சொல்லுகிறது, விழுகிறவரை உடைய வார்த்தைகளால் வெறுக்க பண்ணினீர். சங்கீதம் 37, 23, 24 வசனங்கள் சொல்லுகிறது, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவர் வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார், அவர் விழுந்தாலும் தள்ளண்டு போவது இல்லை. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, நீதிமான் விழுந்தாலும் 7 தரம் எழுந்திருப்பான். மீகா 7:8 சொல்லுகிறது, என் சத்துருவே எனக்கு விருதுமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். ஆமென். நான் 5 வசனங்கள் வேதனை இவ்வளவாய் தெளிவாக ஆளுங்களோடு சொல்லப்பட்டிருக்கிறது. விழுகிற யாவரையும் தேவன் தூக்கி விடுகிறவராக தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். எந்த நம்முடைய வாழ்க்கையில எழுந்திருக்க முடியாதபடி நம்முடைய வாழ்க்கை விழுந்து கிடக்கிறதோ, எந்த இடத்துல ஒருவேளை நாம் எந்த விஷயத்துல விழுந்து கிடக்கிறோம், தேவனை ஆராதிக்க முடியாதபடி விழுந்து கிடக்கிறோமா, பாவத்துல விழுந்து கிடக்கிறோமா, தேவ சமூகத்துல ஜெபிக்க முடியாதபடி எழுந்திருக்க முடியாதபடி விழுந்து கிடக்கிறோமா? வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, விழுந்து கிடக்கிற யாவரையும் தேவன் தூக்கி விடுகிற நல்ல தேவனாக இருக்கிறார். இளையகுமாரனை குறித்து தெரியும். இளையகுமார் தகப்பனுடைய ஆற்றிலிருந்து பாதியை வாங்கி தன்னிடம் தகப்பனை விட்டு பிரிந்து போய் தனக்கு இஷ்டமானபடி பாவத்தோடு துன்மார்க்கத்தோடு வாழ்ந்து எல்லாத்தையும் செலவழித்து போனா கடைசியில சொல்லப்பட்டிருக்கிறது, பட்சிகள் கூட சாப்பிடுற ஆகாரம் அந்த தவிட்டு கூட தன்னுடைய வாழ்க்கையில சாப்பிட காசு இருந்தா அதை கூட கொடுக்க முடியல. கடைசி அவருடைய வாழ்க்கையில ஒரு புத்தி உணர்வு உண்டாகிறது, நான் எழுந்திருந்து என் தகப்பனிடத்துல போவேன், எங்க நான் விழுத்தணும், எந்த இடத்துல விழுத்து போனனும், எங்க இடத்துல அழித்து போனனும், இந்த இடத்துல எழுந்திருந்து என்னுடைய தகப்பனிடத்திற்கு போனா என் வாழ்க்கையில இருக்கவே பார்க்கலாம் ஒரு பெரிய மாற்றம் என்று இளையகுமாருக்கு ஒரு புத்தி வந்த போது எழுந்திருந்து தகப்பனிடத்துல போய், தகப்பனே உமக்கு விருந்தமாகவும் மரத்து விருந்தமாகவும் பாவம் செய்தேன் என்று சொல்லி தகப்பனிடத்துல போகும்போது தகப்பன் முத்திரை மோதிரத்தை போட்டு அவனை ஆடல் பாடல் சந்தோஷத்தோடு வரவேற்கிறதை பார்க்கிறோம். இந்த தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை ஜெப வாழ்க்கையில விழுந்து கிடக்கலாம், ஆராதிக்கிறதுல விழுந்து கிடக்கலாம், வேத வாசிக்கிறதுல விழுந்து கிடக்கலாம், எங்க எழுந்திருக்க முடியாதபடி எந்த இடத்துல நம்முடைய வாழ்க்கையில வெளியே வர முடியாதபடி விழுந்து கிடக்கிறோமோ, என்னை எழுந்திருக்க வழி காட்டுகிற நம்முடைய சமூகத்தில் ஓட வேண்டிய கிருபை தாருங்க. வேதம் சொல்லுகிறது, விழுகிற யாவரையும் தேவன் தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார், மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தேவன் தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார். ஒரு சத்துரு நம்மை மடங்கடிக்கும்படி வரலாம். மேகாத்திற்கு சொல்லுகிறார், என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாது, நான் விழுந்தால் எழுந்திருப்பேன். ஒரு வாழ்க்கை விழுந்து கிடக்கிறதை பார்த்து சத்துருக்கள் வேடிக்கை பார்த்து சந்தோஷப்படலாம், வாழ்க்கை அழிக்கும்படியாக சத்துரு நாட்கள் வேடிக்கை பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கலாம். வார்த்தை சொல்லுகிறது, பயப்படாத, நீ விழுந்தால் உன்னை எழுந்திருக்கும்படியாக என் ஆண்டுடைய மகிமை தேவ பிரசன்னமே தொட்டுகிறது. தேவ பிள்ளையே, விழுந்து கிடக்கிற இடத்துல நம்மை தூக்கி எடுக்கிற தூக்கி விடுகிற நல்ல தேவனாக இருக்கிறார். தூக்கி விடப்பட்ட நம்மை ஆட்டம் வரும்போது கீழே விட தண்ணுகிற தேவன் அல்ல. இளையகுமாரனை தூக்கி விட்ட போது ஒரு பெரிய பேரானந்தம், ஒரு பெரிய ஆசீர்வாதம் அவன் வாழ்க்கையில பெற்றுக் கொள்ள முடிந்தது. வாசிக்கும் போது ஆண்டு மோசையோடு கூட சொல்லும் போது சொன்னார், இன்றைக்கு கண்ட கேட்களை நீ எச்சரிக்கை காண்பதில்லை, கர்த்தருனாக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னார். சத்துருனை விளக்க பார்க்கும் போது, சத்துருனை மனதடிக்க பார்க்கும் போது ஒருபோது இந்த சத்துடைய கையில ஒப்புக்கொடுப்பதில்லை, நீ விழுந்தாக எழுந்திருப்பை என்று சொன்ன கதனை வார்த்தைகளை நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். ஒரு கதை யோசுவா அமலேக்கரோடு கூட யுத்தம் பண்ண போகும்போது அந்த இடத்துல யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது தன்னுடைய கையில் இருந்து கொடுக்கப்பட்ட கோலை உயர்த்தி கைகளை உயர்த்தி பிடிக்கிறார். கை உயரும் போது அந்த இடத்துல இஸ்ரவேலர்களை அந்த இடத்துல வெற்றி பெற முடிந்தது. ஆனால் கை நடன ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல அமலேக்கர் அந்த இடத்துல எதிர்த்து வர்றாங்க, வெற்றி பெறும்படி வர்றாங்க. அப்போது மோசேயுடைய 2 கைகளையும் உயர்த்தி பிடித்துக் கொண்டிருக்கும் போது அவ் கைகள் ஒரு நாள் முழுவதுமாக உயர் அப்படியே தூக்கி வைக்கப்பட்டது. தூக்கி வைக்கப்பட்ட போது எந்த சத்துரு அவளை தகர்க்கும்படியாக வெற்றி எடுக்கும்படியாக வந்தானோ அதே சத்துருவை அந்த கை உயர்த்தி தேவநாமத்தை உயர்த்தினமாய் அந்த சத்துரு அங்கு மடங்கடிக்கப்பட்டு கீழே விழுகிறதை பார்க்கிறோம். தேவ ஜனத்துக்கோ அந்த இடத்துல விழுந்து போது ஆண்டபடி தேவன் இடத்தை எழுந்திருக்க வைத்தார். ஹல்லேலூயா.
நம்முடைய ஆண்டவரை இருக்கிற இடத்துல இருந்து எழுந்திருக்கிற வைக்கிற தேவனாக எந்த இடத்துல விழுந்து கிடக்கிறப்போ விழுந்து கிடக்கிற நீ ஆதபடி துக்கத்தோடு இருந்து கொண்டிருக்கிறாயோ இந்த பகலை கத்த சொல்கிறார், விழுந்து கிடக்கிற உன்னை நான் தேற்றுகிற தேவனாய் இருக்கிறேன் என்றார். மூன்றாவதாக ஆண்டவர் என்ன மாற்றுகிறார்? தொழுபவரை கத்த மாற்றுகிறார். ஒன்று அழுபவரை ஆற்றுகிறார், இரண்டாவதாக விழுபவரை தேற்றுகிறார், மூன்றாவதாக தொழுபவரை மாற்றுகிறார். யோகத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 32வது வசனம் சொல்லுகிறது, தன்னுடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்றார். தன்னுடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உண்டு. அந்த மாற்றம் தான் ரட்சிப்பின் சந்தோஷமாகும். வேதம் சொல்லுகிறது 10ஆம் அதிகாரம் 12வது வசனம், யூத நச்சுமில்லை, கிரேக்க நச்சுமில்லை, சுயாதீன நச்சுமில்லை, வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுதுள்ள யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பந்தராயிருக்கிறார். சாதி வேறுபாடோ வித்தியாசமோ எவ்வளவு இல்லை, யார் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, யார் அவரை தொழுது கொள்ள வருகிறார்களோ, எப்படிப்பட்டவராக இருந்தாலும் தொழுது கொள்ளுகிறவர்களை தேவன் ரட்சிப்பில கொண்டு வந்தவர் மாற்றுகிற தேவராக இருக்கிறார். நாம் தேவ சமூகத்துல வந்தோம், போய் பார்க்கலாம் என்று வந்தோம், ஆனா இடத்துல வந்து பார்த்தோம் கர்த்தரை மாற்றவில்லையோ. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் உயிரோடு இருக்கப்பட்டவரை தொழுது கொள்ளுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லுகிறது, அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே விவரித்து சொல்லுங்கள். 29:12 சொல்லுகிறது, அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விட்டு அப்போ பண்ணுங்கள் என்று சொல்லுகிறது. இன்றைக்கு தேவ பிள்ளையே, ஆண்டவர் தொழுபவரை மாற்றுகிறவரும் விழுபவரை ஆற்றுகிறவரும் அழுகிறவரை ஆற்றுகிற தேவனுமாக இருக்கிறார். இன்னைக்கு நாம் ஆண்டவரை தொழுது கொள்ளும்படி வந்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த காலத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். தொழுது கொள்ளும் போது அவர் நமக்கு சமீபமாயிருக்கிறார். தாவீது மூலமாய் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு செய்த சகல உபகாரங்களுக்காகவும் என்னத்தை செலுத்துவேன், என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து உங்களுடைய நாமத்தை மட்டுமே தொழுது கொள்ளுவேன். கர்த்தர் நமக்கு செய்த உபகாரங்கள், கர்த்தர் நமக்கு பார்க்கிற நன்மைகள், எங்கே விழுந்து கிடந்த நாம் உளையாக சேர்த்து கொள்ள இருந்த நாம், பாவத்தில் விழுந்து கிடந்த நாம், பலதைக்கும் விடுதைக்கும் வித்தியாசம் தெரிந்த நாம், சத்தியத்தை தெரிந்து கொள்ள வந்த நாம், ஆண்டவர் எச்சனையில வந்த போதோ அவரை அறியும்படியான சாய்க்கத்தை கொடுத்து அவரை தொழுது கொள்ளும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை கற்றுக் கொடுத்தார். தொழுது கொள்வதற்கு என்னத்தை கற்றுக் கொடுக்கிறார்? மாற்றம் கொடுக்கிறது மட்டுமல்ல, நமக்காக தொழுது கொள்கிற தேவனை ஆராதிக்கிற பின்னுக்கு ஒரு நல்ல ராஜ்யம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. காலம் நிறைவேறிச்சு, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிட்டு சொல்லப்பட்டது போல அந்த ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறபடியா நாம் மட்டும் ஆண்டவரை தொழுது கொள்வதல்ல, நம்மோடு கூட போரிக்கொண்டு ஆத்துமாக்கிறோம் இதே இடத்துல வந்து ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று தேவ சமூகத்தில் நாம் தேவ சமூகத்தில் எதிர்பார்ப்போடு காத்திருக்க வேண்டும் என்றும் செபிக்க வேண்டும் என்றும் தினத்துக்காக அடித்து போகிற ஆத்துமாக்களுக்காக திறப்பட நிற்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி காலத்துல வந்திருக்கிறோம். நமக்கு முன்னாடி காலங்கள் குறுகி வந்து கொண்டிருக்கிறதா? நான் மட்டும் ஆண்டவரை தொழுது கொண்டால் போராதா? நான் மட்டும் ஆண்டவரை ஆராதித்தால் போராதா? நான் மட்டும் ஆண்டுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டால் போராதா? என்னோட கூட இருக்கிற என்னோட கூட தேசவாசிகள், என்னோட கூட இருக்கிற சின்ன சின்ன பந்துக்கள், என்னுடைய குடும்பங்கள் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று எத்தனை பேர் வாசிக்கிறீங்க? நான் சொல்லுகிறேன், தூண்டல் போட வேண்டியது நம்முடைய வேலை, விளக்கிற தேவனுடைய வேலை, செவிக்க வேண்டியது நம்முடைய வேலை, ரட்சிப்பை கொடுக்க வேண்டிய தேவனுடைய வேலை. நாம் மட்டும் நல்லா இருந்தால் போனது மட்டுமல்ல, நம்முடைய குடும்பங்களும் தேசங்களும் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களும் என்னோடு கூட ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தொழுபவரை கத்து தேவ சமூகத்தில் வரும்போது மாற்றத்தை கொடுக்கிற, மாற்றத்தை உருவாக்குற தேவனாக இருக்கிறார். ஆற்றுகிறவர், தேற்றுகிறவர், மாற்றுகிறவர். எதற்காக அழித்துக் கொண்டிருக்கிறையோ அழகைக்காக கத்த தேற்றுகிறவராக இருக்கிறார். எந்த இடத்துல விழுந்து கிடக்கிறையோ உன்னை தூக்கி விடுகிறவராகவும் தேற்றுகிற தேவனமாக இருக்கிறார். எந்த இடத்துல ஆண்டுடைய நாமத்தை தொழுது கொண்டிருக்கிறையோ அந்த இடத்துல கத்தனை மாற்றத்தை கொடுத்து நமக்காக வைக்கப்பட்ட ராஜ்யத்தை கத்து கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எல்லாரும் இருக்கிற இடத்துல வெளியே ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். நான் எதற்காக அழித்துக் கொண்டிருக்கிறேனோ அந்த காரியத்துல மறுபடியும் வேணும் ஆண்டவரை. எதற்காக நான் விழுந்து கிடக்கிறதோ அந்த நான் எழுந்திருந்து ஒவ்வாறு தேற்றப்பட வேண்டும். நான் தொழுது கொள்ள வேண்டும். நான் மட்டுமல்ல, என்னோட கூட இருக்கிறவங்களும் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். எல்லா தேவ சமூகத்துல செபிப்போமா? எல்லா கத்திர திருமுகத்தை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி ராஜா. ஆவியானவரே, சீக்கிரம் ஆண்டவரே சோதரிக்கிற ராஜா. எல்லாரும் எல்லா வாய்களும் சோதரப்படட்டும், எல்லா வாய்களும் கத்தரை அறிக்கை பண்ணட்டும், எல்லா நாவுகளும் கத்தரை உயர்த்தட்டுமே. நன்றி தகப்பனே,
நன்றி ராஜா, உடைய பிரசனம் விளக்கட்டும் ஆண்டவரே. உடைய மகிமை இறங்கி வரட்டும் ராஜா. உடைய ஆராதனைகள் நடுவில் வெளிப்பட்டபடியாய் செபிக்கிறோம். இங்க போது ராஜா, இங்க போது தகப்பனே. உடைய பிரசனம் விளக்கட்டும். உடைய பிள்ளைகள் தாழ்வை செய்வீராக, நீ ஆட்கொள்வீராக, கிருபை பாராட்டுவீராக, கிருபை பாராட்டுவீராக. ஹalleluya. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஓரபம் சந்தராதன ஓட்டாதன ஆமே வாக்குகிறவர்கள் பேசுகிறவர்கள் மாற்றுகிறவர்கள் விடுவிக்கிற தேவனமாய் இருக்கிறீர். மெய்யாகவே உங்களுடைய சத்தத்தை தேவ கேட்கிறேன் தகப்பனே. உங்கள் நன்றி தகப்பனே. உண்மையான
அவனுடைய சரீரத்திருந்த காயங்களை பூசிக்கத்தில் ஆசீர்வாதம் இன்று நாளில் காரியத்தில் வந்திருக்கிற அறிஞர் ஆமை இருக்கிற வேதனை இருக்கிற அறிஞர் பிள்ளையோடு இருக்கிற அறிஞர் பிள்ளையோடு ஆமை இருக்கிற கண்ணியோடு இருக்கிற அறிஞர் கிருஷ்ணனுடைய பிள்ளைகள் உங்களை மாத்திரத்தை நினைக்கிறார் உங்களை மாத்திரத்தை கடந்து வந்திருக்கிறார் ஆமை இருக்கிற அவர்கள் அந்த மனிதர்கள் அதே அவரை விட்டு விலகி போனார்கள். ஆனால் தேவ பிள்ளைகளோடு அவனை கற்கள் அவனை தேடி வந்தார். கற்கள் சரிந்த காலங்களை கட்டினார். அவனை சேர்ந்த வீட்டைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் எத்தனை நபிகள் வந்திருக்கிறார்கள், எத்தனை வேதங்கள் வந்திருக்கிறார்கள், எத்தனை கட்டிகள் வந்திருக்கிறார்கள், எத்தனை சுத்தங்கள் வந்திருக்கிறார்கள். அவனை சேர்ந்தோம் என் வாழ்க்கையில் நன்மையின் கட்டுகள் முடியாது சொல்லி எல்லா கேட்ட வார்த்தைகளுக்கு நேராக நம்மை ஒப்பு கொடுப்போம். நல்ல நம்முடைய முழங்கள் படுகிறது. ஆவியானவரே நம்மை ஸ்தோத்தரிக்கிற மாட்டவரை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமே கத்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னோட வார்த்தைப்படியே கத்த நாட்டு தேசிகளை நம்மை நடத்தக்கூடிய கத்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வந்திருக்கிற பெரிய முதல் பெரிய எல்லாரும் ஆசீர்வதிக்கும் கத்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாட்களை கத்த மன்றக்கூடிய கத்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர தேவநாமத்தை மகிமைப்படும்படிய கத்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குமாரனாகிய கிறிஸ்துவை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவனாகிய பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் துதிகளின் நல்ல ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டதான எந்த நல்ல பிள்ளைக்காக நாங்கள் நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சமூகத்தில் வந்து உண்மை பாடி உண்மை ஆராதிக்க ஆகிய பலருடைய நல்ல வார்த்தைகளை கேட்டு கத்தர்கள் நல்ல திருவைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாளில் கத்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் கேட்டுக்கொண்ட வார்த்தைப்படியே ஆகிய தேசிய கத்தர்களை நடத்தபடியாக செபிக்கிறோம். வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளும் இந்த வார்த்தைகளை விட்டுவிடாமல் இந்த வார்த்தைகளை படித்து செபித்து இந்த மேம்படி சோதரித்துக் கொள்ள ஆண்டு சாமி கத்துக்கிறவை தரும்படியாக செபிக்கிறோம். நாளிலும் ஆண்டவரை சோதரிக்கிற எல்லா எல்லாரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்.
எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். சில பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு நல்ல சரீர சுகம் ஆரோக்கியங்களை கத்த தர முடியாது ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வெற்றிகளை கத்த கொடுத்திருக்கிறீர்கள் நன்றி செலுத்துகிறோம். கத்துதான் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நம்மை தொடர்ந்துள்ள படிப்புகளில ஆண்டுடைய கரம் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டவரை மேற்படிப்புகள் ஆண்டவரை படிக்க வாஞ்சிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் விரும்புகிறபடி நல்ல இடங்கள் கிடைக்க அதனுடைய தேவைகள் சந்திக்கப்படும். ஆண்டு சமயத்தை கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். கல்விகளை படிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதி நல்ல வெற்றிகளை கற்றுக் கொடுங்க. ஆண்டவரை சோதனை பிள்ளைகள் வாழ்க்கையில மேம்படி கற்றுக் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். வெளியிடங்களுக்கு போக வாஞ்சித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லா காரியங்களையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு அனுகூலமாக மாற்றி கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். திருமணங்களுக்காக இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமைந்து கொடுங்க. திருமணங்கள் ரசிக்கப்படுகிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் நடக்கு ஆண்டு கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். கர்ப்பத்திகளுக்காக ஜெபிக்கிறோம். மட்டுமாய் காத்து நடத்துகிற தேவன் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். கர்ப்பத்திகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல கர்ப்பத்திகளை கற்றுக் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். கடன் பாதங்களோடு வாழ்க்கை இருக்கிற எல்லா கடன்களையும் நீங்கி போட முடியாது ஜெபிக்கிறோம். குடும்பங்களை ரசிக்கப்பட குடிகளுக்கு போதைகளுக்கு பாக்களுக்கு அஞ்சாளுக்கு அடிமைப்படுகிற எல்லாரையும் ஆண்டு தான் நம்முடைய பிள்ளை குடும்பமாய் ஆராதிச்சு ஆண்டு தாமை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நாட்டில் தவறை வாடகை வீடுகள் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு சொந்த வீடுகளுக்கு கொடுக்கலாம். ஆண்டவரே சோதர கத்தாவே சோதரப்பா நாங்கள் மட்டுமில்லை தங்களுடைய பிள்ளையோட வாழ்க்கை நிறைவான நன்மைகளை கொடுத்து உயர்ந்த முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோதரிக்கிறோம் கத்தாவே ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே ஹல்லேலூயா. நாளிலும் ஆண்டவரே ஸ்தோத்திர பாசனங்களை நம்முடைய பெருமைப்படுத்தும் ஆண்டவரே சோதனை சேர்ந்து உடைய நாமத்தை மேம்படுத்த அந்த கிருபை தர முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இன்னமா கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஒவ்வொரு குடும்பங்களில் வேலை செய்கிற எல்லாரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கைது செய்கிற ஒவ்வொரு பேர்களுக்கு ஆண்டுடைய கரம் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டு தாமை வீரத்தை நினைத்து கொடுத்த போகாத பிரயாணம் எல்லாவற்றும் ஆண்டுடைய கரம் கொடுத்து இந்த வாரம் ஆண்டவர்கள் எல்லாருக்கும் வேறு வாரம் கிடைச்சு ஆண்டவருடைய பிள்ளைகளை கருவிகள் பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம். தூரங்கள் வெளிநாடுகள் இருக்கிறோம். பிள்ளைகளை நினைவு கொள்கிறோம். பிள்ளைகளை பார்க்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரை சோதரம் ஆண்டவரை பேருக்கு சொன்னது போல பிரயாசப்பட்டும் ஆமை சோதரம் வந்து பாதப்பட்டவர்கள் என்று சொல்லி ஆண்டவரை வேறு செய்து ஆண்டவரே சோதரம் ஆண்டவர் அதனுடைய பலனை அனுபவிக்க முடியாத இருக்கிறதை கத்து அறிகிறீரப்பா. ஆண்டவரே கத்ததாம் கத்ததாம கல்வியுடைய கண்டித்து ஆண்டவரே சோதரிக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே சோதரமாப்பா காலையிலே உழைத்த ஒரு கூட வீணாய் போய்விடாத பிடிக்கத்தாவே அதனுடைய பலனை எல்லாவற்றையும் பிள்ளைகள் சம்பூர்ணமாய் திரும்ப பெற்றுக் கொள்வதற்காக அவனுடைய நம்முடைய பிள்ளைகளோடு கூட வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா போட்டி பொறாமைகள் எரிச்சதி நாவிகள் வன்கட்டி நாவிகள் எல்லாவற்றையும் அடித்தாக்குவது ஆண்டவருடைய பிள்ளைகளை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை சோதரிக்கிறோம். ஆண்டவரை இந்த கற்றுக் கொடுத்து ஆண்டு இன்னொரு பிள்ளைகளை மேம்படுத்தபடியாக ஜெபிக்கிறோம். காரியங்களுக்காக அக்காமை காரியங்களுக்காக பேச்சுகளை எடுக்க நம்முடைய பிள்ளைகள் உண்டு. எல்லா காரியங்களையும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஒரு வழி அடங்கின பொழுது கத்திர புது வழியை திறக்கிற தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு கத்திர புதிய வழிகளை திறந்து ஆண்டவர் இந்த காரியங்களுடைய காரியம் நியமாயிருந்த போது இந்த காரியங்கள் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் ஆசீர்வாதமாய் காணப்பட ஆண்டவருக்கு செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். அதனால பேசும் போதுல பலவீனத்தோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறாங்க. நாமை பலவி ஆண்டவரே சோதரிக்கிறோம். சொல்லி நான் மாம்சமான யாவருக்கு கத்து என்னால செய்ய முடியாத நிச்சயமான காரியம் என்று கொண்டு என்று சொல்லியே கத்தாவே ஆண்டு நம்முடைய சரீரங்கள் சரீர சுகமான ஆரோக்கியங்களை கொடுத்து ஆண்டுடைய பிள்ளைகளை மேம்படுத்தபடியாக ஜெபிக்கிறோம். அதனுடைய செய்யும் தொடர்ந்து விரீதமான ஆரோக்கியங்களோடு மாற்றப்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு நன்மைகள் குறைவிடாத நிறைவான நன்மைகள் நடத்தும். எந்த வியாதிகளுக்கு போராட்டங்களும் சத்துடைய கனிகளுக்கும் ஒன்று ஒப்புக்கொடுக்காத நடத்து தேவையை சந்திக்கப்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோதரிக்கிறோம். மட்டுமாய்ந்தாலுடைய ஆரம்பம் முதல் முடிவு ஆவியானவர்களோடு சத்தியவாடி கொண்டு நல்ல வேலைக்காய் தோன்றோம். தொடர்ந்துள்ள போதிலும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நிறைய பெரிய காரியங்களை செய்வோம். ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.